மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சென் தயாரிக்கும் தொழிற்சாலையால் கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ரசாயன கழிவு வெளியேற்றத்தால் விவசாயமும் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் கட்டாஞ்சி மலையடிவாரத்தில் பூக்களிலிருந்து வாசனை திரவம் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. தொடக்கத்தில் விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் பூக்களிலிருந்து மட்டுமே வாசனை திரவம் தயாரிக்கப்படும் என வாக்குறுதியளித்து தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. ஆனால் தடை செய்யப்பட்ட ரசாயன பவுடர்களை கொண்டு வாசனை திரவம் தயாரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் பசுமையான கட்டாஞ்சி கிராமத்தில் நிலத்தடி நீரும் காற்றும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் புகார் கூறுகின்றனர். இந்த சிந்தட்டிக் பொருள், அதாவது ரெண்டு கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ப்ராடக்டை தயாரித்து அதை வெளியே இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் விவசாய பொருள் அவங்க எதுவுமே எடுக்கிறது இல்லை. அதாவது டேரெக்டாக 2 ரசாயனங்களை பயன்படுத்தி அவங்க அதில் பொருள் உற்பத்தி பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிக்கு எல்லாத்துக்குமே நஷ்டம் தான். ரசாயன நெடியோடு வெளியேறும் புகையின் நச்சுத்தன்மையால் கண்ணெரிச்சல், மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம், இதய கோளாறு போன்ற நோய்கள் ஏற்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பெட்டிஷன் எல்லாம் கொடுத்தோம்னா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வர்றாங்க. அவங்க வந்தாங்கன்னா உள்ளே போயிட்டு அவங்க பாட்டி அவங்க காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. கம்பெனிக்காரங்க இங்கே இருக்க விவசாயிகளுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதோ, அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சரி நம்மளால கெடுறாங்களே அப்படின்னு சொல்லியோ ஒரு இது இல்லைங்க. இந்த தொழிற்சாலை வனச்சட்டங்களை மீறி யானைகளின் வழித்தடங்களை மறித்து கட்டப்பட்டுள்ளதாகவும் புகார் கூறப்படுகிறது. இதனால் ரசாயன கழிவுகள் வனத்தில் தேங்குவதால் வனவிலங்குகள் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. யானை என்ன பண்ணுதுன்னா தன்னோட பாதையை மாற்றி விவசாய பகுதியில் விவசாய நிலத்தை சேதப்படுத்துது, விவசாயிகளை பயமுறுத்துறது. ஏற்கனவே 1-2 உயிரிழப்புகள் நடந்திருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா மான், காட்டுப்பன்னி, மயில் இவை எல்லாமே ஏகப்பட்டது அந்த ஆசிட் தண்ணி, அந்த கம்பெனியில் இருக்கிற கழிவு தண்ணி குடித்து உயிரிழந்திருக்குது. இது இது சம்பந்தமாக வனத்துறை எந்த ஒரு நடவடிக்கை இதனால் வரைக்கும் கம்பெனி மேலே எடுத்ததா கிடையாது. இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு தொழிற்சாலை பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விதிமீறல்கள் இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். நறுமணப் பொருள் தயாரிப்பு தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் நச்சு புகை மற்றும் ரசாயன கழிவு நீரால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மருதூர் கிராம மக்கள் தெரிவிக்கும் புகார் குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் விரைவில் ஆய்வு நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக சரவணபாபு. இந்த பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்காக நமது தொலைபேசி அழைப்பில் ரங்கராஜ் தொடர்பில் இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். அங்க நீங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரச்சனை தொடர்பாக நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்போ கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல விவசாயத்துக்கு அந்த பூக்கள்னால எதுவுமே இல்லாம ரசாயனம், அதாவது கெமிக்கல் பயன்படுத்தி தான் இந்த சென்ட்டை தயாரிக்கிறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இதனால சுற்றுச்சூழல் பெரிதளவும் பாதிக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. இப்போ இதற்கு உங்களுடைய பதில் என்ன? மேடம், பெட்டிஷன் கொண்டு கொடுத்தாங்க ஒரு 10 days முன்னாடி தம்பிங்க. சரி, நாங்க அந்த எதா இருந்தாலும் அந்த இதுக்கு கொண்டு தெளிவா கொடுங்க. நாங்களும் உங்க கூட தெளிவா இது பண்ணி கூடவே இருந்து நம்ம என்ன பண்ணணுமோ பார்த்து மேல் நடவடிக்கைகள் இங்க லோக்கல் பாடி எம்டிஎஸ்எம்எல் எல்லாம் பார்த்து அரசை பார்த்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க பெட்டிஷன், பப்ளிக் பெட்டிஷன் கையெழுத்து போட்டு கொடுங்க. ஏற்கனவே நீங்க இதுல சொல்லியிருக்கீங்க வாயில அதை வேண்டாங்க, முறையான ஒரு இதா கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் தகவலுக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ தொடர்ந்து எவ்வளவு விரைவா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்ல முடியுமா? கூடவே வரேன். பப்ளிக் நீங்க எங்க கூப்பிடுங்க, பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக நான் வர்றது தயாரா இருக்கேன். அதுல நாங்க மட்டும் இல்ல, எங்க மன்றங்கள் பொதுமக்கள் எங்களுடைய சார்பில் கட்டாயம் வர்றோம் இருக்குங்க. நாங்க என்ன ஹெல்ப் அந்த இதுல இது பண்ணணுமோ நாங்க கூடவே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் மேடம். ஐயா, முக்கியமா இது உங்களுக்கு முன்னாடியே கவனத்திற்கு வரலையா, இல்ல இப்பதான் கவனத்திற்கு வந்திருக்கா? இத பத்தி உங்களுக்கு விஷயங்கள் ஏதாவது தெரியுமா? ஏன்னா இந்த பிரச்சனை தொடர்ந்து நிறைய நாட்களாகவும் இருக்கிறதாகவும், இந்த விவசாய நிலத்துக்கிட்ட இந்த விவசாயம் சார்ந்த, அதாவது அந்த பூக்களை கொண்டுதான் சென்ட் தயாரிக்கப்படும் அப்படின்னு ஒரு உறுதியை அழிச்சிட்டு தான் இந்த ஃபேக்டரியை நடத்திருக்காங்க. ஆனா இப்போ விவசாயம் சார்ந்த எந்த பொருட்களுமே பயன்படுத்தாம, குறிப்பா இப்போ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அதுல பொதுமக்கள் ஒருத்தர் பேசியிருப்பாரு, 2 கெமிக்கல் வச்சுதான் இந்த சென்ட்டை தயாரிக்கிறாங்க. இதனால மாசு நிறையவே ஏற்படுது. முக்கியமா வனவிலங்குகளும் நிறைய அளவுல பாதிக்கப்படுது. இறக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இத பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு முன்னாடியே கிடைக்கலையா? இப்ப சொல்லி 10 நாள் ஆச்சுங்க. கிராம சபாலே வர சொல்லி தம்பிகளை நீங்க பொது இது மட்டும் கேட்க சொன்னாங்க. நாம அதுக்கு எனக்கு கெமிக்கல் குள்ள இருக்கிறதுல எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அரசு அதிகாரி நமக்கு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை அழைச்சு அங்க இது பண்ணலாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு நானும் வர்றேன். அவங்க ஏன்னா முதல்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனதை அப்ப பார்த்தோம். நாங்க பப்ளிக்கும் அங்க இருந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு
அதற்கு பின்னாலே நம்ம ஒண்ணும் பார்க்க கொடுக்க இது அந்த தகவல்கள் இல்லாம இருந்தது. இப்போ அது பிரச்சனை வருதுன்னு சொல்றப்ப நாங்களும் கூட வர்றேங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா ரங்கராஜ் ஐயா, அதாவது தொலைபேசி வாயிலாக வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கான முயற்சியை வந்து நீங்க செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி ஐயா. தொடர்ந்து இது தொடர்பாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சென் தயாரிக்கும் தொழிற்சாலையால் கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தியை பார்த்தோம். இந்த பிரச்சனை குறித்து மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக்கை புதிய தலைமுறை தொடர்பு கொண்டது. அப்போது மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு அதிகாரியின் மூலம் ஆய்வு நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார்.